வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். நம்ம சேனலில் ரெகுலராக ஸ்டார்ட் அப்ஸ், பிஸ்னஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ் பற்றின ஒரு வீடியோ. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா, கோடாக் மாதிரியான நிறுவனங்கள் இனோவேட் பண்ணாதனால அவர்கள் வீழ்ச்சி அடைந்திருக்காங்க அப்படிங்கிறத பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போது நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு நிறுவனம் என்ன மாதிரியான இனோவேஷன், என்ன மாதிரியான ஒரு டைப் ஆஃப் இனோவேஷன் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அதனால் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான ஒரு வீடியோ. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பஸ்டர் பேசிக்கலி ஒரு ரெண்டல் கைண்ட் ஆஃப் கம்பெனி. டிவிடி ரெண்ட் கொடுத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அமெரிக்கா ஃபுல்லாக அவ்வளோ டைப்ஸ், சொந்தமான கடைகள், மற்ற இடத்துல கடைகள், அவர்கள் டைப்ஸ் போட்டு டிவிடியை வித்துட்டு இருந்தாங்க. அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்ரோச்சே மாற்றுறாங்க. அவங்க டெக்னாலஜி வளர்றதை உன்னிப்பாக கவனித்து அவர்கள் ஒரு டிஜிட்டல் ஃபஸ்ட் நிறுவனமாக மாறுறாங்க. இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது. நம்ம ஏன் மூவிஸை அந்த இன்டர்நெட்டில் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது, இதை மட்டுமே டிஜிட்டலாக ஃபஸ்ட்டாக நம்ம ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிளாக் பஸ்டர் அது பெருசாக ஹிட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே முதல் 4 வருஷத்துக்குள்ளே வரவே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் அங்கே முன்னோடியாக இருந்தார்கள், மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள். ஆனால் இந்த விஷயம் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆல்ரெடி இருந்தது தான், படம் இருக்கிறது தான். ஆனால் அந்த ப்ராடக்டை எப்படி நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர போகிறோம் அப்படிங்கிறத ப்ராடக்டே ஃப்ரெஷ்ஷாக, நியூவாக வடிவமைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டே புதுசாக இருக்கும்போது இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் இனோவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸும் பிளாக் பஸ்டரும் ஒரு விஷயத்தை மாற்றி பண்ணுறாங்க. பிளாக் பஸ்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவர்கள் பேசிக்கலி டிவிடி ரெண்டல் கொடுக்கணும்னா அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் கிட்ட, அந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அந்த படத்தை வாங்கி அவங்களுக்கு மக்கள்கிட்ட அதைய டிவிடியை கண்ட்ரோல் மாற்றி நீங்கள் மக்கள்கிட்ட அதையே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அப்போது நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இவங்க ஒவ்வொரு ஸ்டூடியோஸ் கூடயும் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு அதை நம்ம மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி கொண்டு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்குள்ளே நிறைய டிலேஸ் இருக்குது. அப்புறம் அவங்களும் நிறைய அக்ரிமெண்ட்ஸில் நிறைய அவங்களோட எதிர்பார்ப்புகளும் இருக்குது. நம்ம ஏன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளே படத்தை ஏன் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மேபி நம்மளால் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படத்தை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரியான படங்களை நம்ம ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த கான்டென்ட்டையே கண்ட்ரோல் எடுக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ். அது பிளாக் பஸ்டர் செய்யலை. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ராசஸ் அதே தான். படங்களை தான் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, படங்களை தான் ரெண்டலில் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த ப்ராசஸை ரிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இருக்கிற ப்ராசஸே இன்னும் சிறப்பாக செய்யும்போது இதை நம்ம ப்ராசஸ் இனோவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடைசி ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன மாற்றம், ஆனால் மிக முக்கியமான ஒரு மாற்றம் நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, பேசிக்கலி பிளாக் பஸ்டர் ஒரு ரெண்டல் கம்பெனி. டிவிடி நம்ம வாங்குகிறோம், அதை ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம், அதை திருப்பி டைமுக்கு கொடுக்கணும். டைமுக்கு கொடுக்கலைன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஃபைன் வேறு விழுகும். அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையே வேண்டாம், மாடலே மாற்றலாம். மாதத்துக்கு இவங்க ஒரு பணத்தை கட்டுட்டோம், எவ்வளோ வேணுமோ படங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்டே கொடுத்துருவோம். கஸ்டமருக்கே சாய்ஸை கொடுத்துருவோம். அப்போது ஒரு படம் பார்க்குறதுக்கு ரெண்ட் பே பண்ணுறதுக்கு பதிலாக இவ்வளோ பணத்தை நீங்கள் கட்டிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதம் சப்ஸ்கிரைப் ஆகும். அப்படியே வேண்டாட்டியும் அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. பட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு மாடலுக்கு போகிறாங்க. இதனால் நெட்ஃப்ளிக்ஸோடைய ரெவென்யூவில் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பு. அப்போது இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம், மாற்றம், தாக்கத்தை ஏற்படுது. இது பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த சின்ன விதமாக இனோவேட் பண்ணும்போது இதை நம்ம இன்க்ரிமெண்டல் இனோவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம டீகோட் பண்ணிகிட்டு இருக்காமல் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ்னாலே இனோவேஷன் தாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு இனோவேஷனாக இருந்தாலும் பிஸ்னஸ்க்கு அது வலு சேர்க்கும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.